ஒன்றிய அரசின் கேலோ இந்தியா திட்டத்தின் கீழ் குஜராத் மற்றும் உத்தரப்பிரதேச மாநிலங்கள் அதிக அளவிலான நிதியை பெறுவது அம்பலமாகியுள்ளது. விளையாட்டின் தலைநகரமாக திகழும் தமிழ்நாட்டுக்கு மிகவும் சொற்ப அளவிலான நிதியை மட்டுமே வழங்கியுள்ளதும் தெரியவந்துள்ளது. ஒன்றிய அரசின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டு அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் திட்டமான கேலோ இந்தியா 2023 மற்றும் 24ஆம் ஆண்டுக்கான அறிக்கை வெளியாகியுள்ளது. அதில் நாடு முழுவதும் விளையாட்டுத்துறையின் உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கு ஒன்றிய அரசு சார்பில் எவ்வளவு நிதி வழங்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடப்பட்டுள்ளது. அதில் பாஜக ஆளும் குஜராத் மற்றும் உத்தரப்பிரதேச மாநிலங்கள் முறையே 606 கோடி ரூபாய் மற்றும் 500 கோடி ரூபாய் நிதியை பெற்றுள்ளன. இதேபோன்று இமாச்சல பிரதேச மாநிலம் 193 கோடி ரூபாய் நிதியை பெற்றுள்ளது. விளையாட்டுத்துறையின் உள்கட்டமைப்பை மேம்படுத்தும் வகையில் வடகிழக்கு மாநிலமான அருணாச்சல பிரதேசத்துக்கு ஒன்றிய விளையாட்டுத்துறை அமைச்சகம் 180 கோடி ரூபாய் வழங்கியுள்ளது. அதே நேரம் விளையாட்டுத்துறையின் தலைநகரமாக திகழும் தமிழ்நாட்டுக்கு வெறும் 29 கோடியே 50 லட்சம் ரூபாய் மட்டுமே ஒதுக்கியுள்ளது வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. நாடு முழுவதும் 322 புதிய விளையாட்டு உள்கட்டமைப்பு திட்டங்களுக்கு ஒன்றிய விளையாட்டுத்துறை அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது. இவற்றில் பெரும்பாலான திட்டங்கள் பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் ஆளும் மாநிலங்களுக்கே அதிக அளவு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டுக்கு வழங்கப்பட்ட நிதியானது வடகிழக்கு மாநிலமான சிக்கிம் பெற்ற நிதியை காட்டிலும் 33 கோடியே 34 லட்சம் ரூபாய் குறைவாக உள்ளதும் ஒன்றிய அரசின் புள்ளி விவரத்தின் மூலம் அம்பலமாகியுள்ளது. இது மட்டுமில்லாமல் நாட்டில் உள்ள 27 மாநிலங்கள் மற்றும் 5 யூனியன் பிரதேசங்களிலேயே தமிழ்நாட்டுக்குத்தான் மிகவும் குறைவான நிதியை ஒன்றிய பாஜக அரசு ஒதுக்கியுள்ளதும் தெரியவந்துள்ளது. கேலோ இந்தியா போட்டி, செஸ் ஒலிம்பியாட், டென்னிஸ், தடகளம் உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டுத் துறைகளில் தமிழ்நாட்டு வீரர் வீராங்கனைகள் உலகளவில் சாதனை படைத்து வருகின்றனர். மேலும் தமிழ்நாட்டில் விளையாட்டு உள்கட்டமைப்புகளை மேம்படுத்துவதில் தமிழ்நாடு அரசு அதிக அளவிலான நிதியை ஒதுக்கி சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. ஆனால் வளர்ச்சி திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்வதில் தமிழ்நாட்டை வஞ்சித்து வரும் ஒன்றிய பாஜக அரசு விளையாட்டுத் துறையிலும் வஞ்சித்திருப்பது புள்ளி விவரங்கள் மூலம் அம்பலமாகியுள்ளது.